ஆண்டவரின் உள்ளத்தில் போட்ட ஒரு மகத்தான ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். என் செய்தியின் தலைப்பு அறுவடையை நோக்கி. நாம் இன்றைக்கு இந்த வேத பாடமாய் பார்க்க போகிறோம். கடந்த 2 முறை நான் உங்கள் மத்தியில் ஒரு தனிப்பட்ட எழுப்புதலை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சபை ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறது. தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம் என்பதை நான் உங்களோடு பேசி வருகிறேன். ஆகையால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, நம்முடைய திருச்சபை அறுவடையை நோக்கி போக வேண்டும், ஒரு பெரிதான மாற்றத்தை நோக்கி போக வேண்டும் என்று உங்களோடு பேச விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் திருப்பி வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். 126ஆம் அதிகாரம் 5-6. ஒருவேளை நாம் குறிப்பெடுக்கிற பழக்கம் இருந்தால் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கொடுக்கும். இந்த செய்தியின் குறிப்பு ஒருவேளை உங்களுக்கு வேண்டுமானால், அருமையான அன்பு பாஸ்டர் அவர்களை நீங்கள் சந்தித்தால் அவர்கள் நிச்சயமாக இந்த குறிப்பை உங்களுக்கு தருவார்கள். சங்கீதம் 126:5-6 நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 126 5-6 வசனங்கள் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனால் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு அவன் திரும்பி வருகிறான். நான் இன்றைக்கு உங்களுக்கு சில வரைபடத்தோடு நான் உங்களோடு பேசுகிறேன். பல செய்திகளை கேட்டிருக்கிறோம். எழுப்பதற்காக ஜெபிக்க வேண்டும், எலியாவை போல் நிற்க வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம் சபையை கொஞ்சம் நோக்கி பார்க்கலாம். ஏன் சபையை நோக்கி பார்க்க வேண்டும்? அவர் சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்று வேதம் சொல்லுகிறது. சபை சாதாரணமாய் வரவில்லை, தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்து. அன்பு பாஸ்டர், நானும் நீங்களும் நடத்தி கொண்டிருக்கிற திருச்சபை, நானும் நீங்கள் தியாகமே பண்ணவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஆத்மாவுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய சுய ரத்தத்தினால் அவர் சம்பாதித்த சபை என்று பார்க்கிறோம். அவர் சபைக்காக வரப்போகிறார், சபைக்காக தலைவராக இருக்கிறார், சபைக்காக பல காரியம் செய்ததினால இன்றைக்கு நம்முடைய சபையின் நிலை எப்படி இருக்கிறது பார்க்கலாம். இங்கே நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் வேதத்தை பார்க்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறவன், அதாவது இங்கு ஆரம்பம் என்று ஒன்று இருக்கிறது. ஆரம்பம். அடுத்தது முடிவு ஒன்று இருக்கிறது. ஊழியத்தின் ஆரம்பம், ஊழியத்தின் எல்லை, முடிவு என்று நான் போடுகிறேன். அப்ப அநேகருடைய ஊழியம் ஆரம்பத்தை போலத்தான் இன்னும் இருக்கிறதா? என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய திருச்சபை இன்னும் 2025ஆம் ஆண்டு இன்னும் சில மாதங்களில் முடிய போகிறது. இங்கே சற்று கவனிங்கள். ஆரம்பம் என்ன? கண்ணீர். கண்ணீர். முடிவு என்ன? கெம்பீரம். அநேகர் ஊழியத்துல இன்னும் எப்படி இருக்கிறது? கண்ணீரோடு தான் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்றது? கண்ணீரோடு ஆரம்பிக்கிறவன் அவன் கெம்பீரமாய் முடிக்கிறான். அடுத்தது கவனிங்களே. ஆரம்பம் என்னது? விதைப்பது. விதைப்பது. 5 வருஷத்துக்கு முன்னாடி விதைத்தோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி விதைத்தோம். ஆனால் முடிவை பாருங்களே, அறுப்பது. நான் இன்றைக்கு எதை பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால்,
உங்கள் கண்ணீரோடு ஆரம்பித்த சபை இன்னும் கண்ணீரோடு இருக்கக்கூடாது, கெம்பீரமாய் போய்கொண்டிருக்க வேண்டும். ஒருவேளை நான் பேசும் பொழுது கர்த்தர் உங்களோடு தான் பேசுவார் என்றால் நீங்கள் ஆமென் என்று சொல்லலாம். ஒருவேளை பாஸ்டர் நான் விதைத்துக் கொண்டே இருக்கிறேனே, எத்தனை வருடம் நான் விதைப்பது, ஆத்துமாக்கள் இல்லையே. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த செய்திக்கு பின்பதாக உங்கள் சபை மாற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். நீங்கள் அறுக்க போகிறீர்கள். நீங்கள் ஆரம்பித்ததை போலவே இருக்க மாட்டீர்கள். உங்கள் சபை ஆரம்பிக்கப்பட்டதே இருக்காது. இவன் வாழ்நாள் முழுவதும் கண்ணீரோடு இல்லை, வாழ்நாள் முழுவதும் வேதனையோடு இல்லை, வாழ்நாள் முழுவதும் விதைத்துக் கொண்டே இருக்கவில்லை. ஆனால் இவனுடைய ஊழியத்தை தேவன் மாற்ற விரும்பினார். இந்த ராத்திரி வேளையிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் மாற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் பட்ட வேதனைகள், நீங்கள் பட்ட அவமானங்கள், எவ்வளோ வேதனையோடு கண்ணீரோடு போறான். இவனை பார்த்து சொல்லுங்க, கண்ணீரோடு இருக்கிறான். அவன் அழுது கொண்டு போகிறான், சுமந்து கொண்டு போகிறான். ஆஸ்டர், எதுவரைக்கும் நான் சுமப்பேன்? இந்த செய்தி ஆண்டவர் என்னோடு பேசினார் இன்னைக்கு சொல்ல சொல்லி. எவ்வளோ எழுப்புதல் செய்தி நீங்க கேட்டிருக்கீங்க. ஏன்னா நானும் உங்கள் கூட கலந்து கொள்கிறேன். நானும் கடந்த முறை 2 முறை ஒரு தனிப்பட்ட எழுப்புதலை பேசினேன். ஆனால் இன்றைக்கு உடைக்கப்பட்டு என்னால் இந்த ஊழியத்தை சுமக்க முடியவில்லை, என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியவில்லை. அவன் வேதம் சொல்லுகிறது, நான் அறுத்த அடிகளை சுமந்து கொண்டே போகிறான். என்னால் இதுக்கு மேல சபையை சுமக்க முடியல. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கிறேன், என்னால முடியலன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த முடிவை கவனிங்கள. அவர் சொல்லுகிறான், நீ கம்பீரமாய் ஒரு பெரிய அறுவடையை நான் உனக்கு தரப்போகிறேன். இந்த படத்தை கவனிங்க. இவன் ஆரம்பித்த இடத்திலிருந்து முடிவுக்கு போக வேண்டுமானால் அவன் என்ன செய்தான்? ஊழியருடைய செயல்பாடு என்று ஒரு தலைப்பை எழுதி கொண்டான். இவன் கண்ணீரோடு இருந்தவன் கம்பீரத்துக்கு போகிறான். விதைத்தவன் ஒரு பெரிய அறுவடைக்கு போகிறான். இப்படி ஒரு மனிதன் போக வேண்டுமானால் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நான் போகணும் பாஸ்டர், என் சபை இன்னொரு நிலைக்கு போகணும்னா அந்த ஊழியக்காரனுடைய செயல்பாடு என்ன என்பதை தான் நாம் அடுத்த பக்கம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் முழுக்க பேசுவது தேவன் சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபையை அடுத்த நிலைக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டும். நான் பல ஊழியம் செய்யலாம், தேசங்களுக்கு போகலாம், பல சபைகளுக்கு எழுப்புதலா இருக்கலாம். ஆண்டவர் என்னிடத்தில் என்ன கேட்பார் தெரியுமா? நான் உனக்கு கொடுத்த திருச்சபையின் நிலை எப்படி இருக்கிறது? நான் சொல்ல முடியாது, ஆண்டவரே நான் அங்கு போனேன் இங்கு போனேன். ஆண்டவர் தான் கொண்டு போகிறார். ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த திருச்சபை, தேவன் எனக்கு கொடுத்த ஊழியம், அது எப்படி இருக்கிறது தான் கேட்பார். அப்ப ஊழியக்காரனுடைய செயல்பாடு ஒவ்வொரு பாஸ்டரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சபை வளர்ச்சி என்றால், கவனிங்கள், உங்கள் சபையை குறித்து பேசுகிறேன். சபை வளர்ச்சி என்றால் ஒரு ரயில்வே டிராக்கை போல, என்ன சொல்லும், ஒரு தண்டவாளம். நீங்கள் இந்த படங்கள் எல்லாம் போட்டுக் கொள்ளலாம். சபை வளர்ச்சி என்பது ஒரு ரயில்வே டிராக்கை போல. நான் இன்னைக்கு நிதானமாய் பேசுகிறேன். சபை வளர்ச்சி என்பது ரயில்வே டிராக். அதாவது ஒரு பக்கம் சபையில ஆத்தும ஆதாயம், எழுதி கொள்ளுங்க, ஆத்தும ஆதாயம். ஒரு சபை ரயில்வே டிராக் போல ஒரு பக்கம் ஆத்தும ஆதாயம்,
இன்னொரு பக்கம் சீஷத்துவம் நடக்க வேண்டும். ஒரு பக்கம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், இன்னொரு பக்கம் சீஷத்துவம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன் பாஸ்டர், இது உங்களுக்காக, உங்கள் திருச்சபைக்காக நான் பேசுகிறேன். நீங்க கொஞ்சம் போக்கஸ் பண்ணணும். திருச்சபையை கண்ணீரோடு விதைத்த நீங்கள் கம்பீரமாய் மாற போறீங்க. விதைக்கிற நீங்க இந்த டிசம்பருக்குள்ள ஒரு அறுவடையை உங்கள் சபையிலே பார்க்க போகிறீங்க. அப்ப சபையுடைய நோக்கம் என்ன? ஒரு பக்கம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. இது நடக்கிறதா? நம்முடைய திருச்சபையிலே இந்த காரியம் நடக்கிறதா? இரண்டாவது, நாம் உருவாக்குறோமா? சீஷர்களாய் மாற்றுகிறோமா? இந்த ரெண்டும் நம்முடைய திருச்சபையில நடக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு சொன்னாரே, சீஷராக்குங்கள். நம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சம்பவம் நடந்த பிறகு, ஊழியத்துல நடந்த பிறகு, நம்ம வளர்த்த ஒருவர், நம் நல்ல உருவாக்கின் ஒருவர் நம்மை விட்டு போன உடனே நாம் என்ன செய்கிறோம் என்றால், இந்த சீஷராக்குவதை நிறுத்தி விடுகிறோம். சீஷராக்குவதை நிறுத்தி விடுகிறோம். ஏன்? இவர் சபை விட்டு போயிட்டார்? இல்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது சீஷர்கள். இயேசு விட்டு ஓடினார்கள் சீஷர்கள். 3 நாளுக்கு பிறகு அவர் வந்து என்ன செய்தார்? ஐயோ துரோகிகள், நீங்கள் இப்படி பண்ணிட்டீர்கள் என்று சொல்லவில்லை. காட்டி கொடுத்தது உண்மை, மறுதலித்தது உண்மை, ஓடி போனது உண்மை. என்ன சொன்னார்? சீஷராக்குங்கள். ஆகியால் கவனிக்க வேண்டும், ஒரு சபையின் வளர்ச்சி, நான் ஒரு தனிப்பட்ட விதத்தில் யாரோ ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் சபை அறுவடையை நோக்கி போகணும்னா ஆத்தும ஆதாயம் செய்கிற திட்டம் இருக்கிறதா? ஆத்தும ஆதாயத்துக்கு மக்களை ஊக்குவிக்கிறீர்களா? இன்னொன்று, சபை சீஷத்துவம் உருவாக்கப்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். அடுத்த நிலைக்கு நாம் போக போகிறோம். முதலாவது, இந்த செயல்பாடு, ஊழியக்காரனுடைய செயல்பாடு என்ன என்று சொன்னேன் என்றால், எழுதிக் கொள்ளுங்கள், இவன் விதைக்கிறவன். இவன் யார்? அவன் விதைக்கிறவன். விதைக்கிறவன் என்றால் கீழே எழுதிக் கொள்ளுங்கள், ஒரு 5 காரியம் எழுதிக் கொள்ளுங்கள். பாருங்க, இவன் விதையை எடுக்கிறான், இவன் விதைக்கிறான். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்படுகிறான். விதைக்க புறப்படுகிறான். அப்ப நீங்க எழுதிக் கொள்ளுங்கள், முதலாவது, இவன் செயல்படுகிறவன். நான் என்ன சொன்னேன்? கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமா இருக்க வேண்டுமானார். விதைக்கிறவன் அறுக்க வேண்டும். சுமந்து கொண்டே இருந்தேன், ஒரு மாற்றம் வேண்டும் என்றால், முதலாவது இவன் யாரா இருந்தான்? ஊழியக்காரன், செயல்படுகிற ஊழியக்காரனா இருக்கிறான். விதைக்கிற ஊழியன். இந்த விதைக்கிற ஊழியத்திலே இரண்டாவது ஒரு தலைப்பு, திட்டமிடுகிறவன். சபை வளர்ச்சிக்காக ஒரு ஊழியக்காரன் உட்கார்ந்து ஜெபித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இவன் எடுக்கிறான். எப்ப விதைக்கலாம், எங்கு போய் விதைக்கலாம் என்கிற ஒரு திட்டத்தை அவன் செய்கிறான். அடுத்தது, மூன்றாவது எழுதிக் கொள்ளுங்கள், நோக்கமுடையவன். விதைக்கிறவன் தலைப்பில அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நான் இதை விதைக்க போகிறேன், இந்த விதைக்கு பின்னாடி எனக்கு ஒரு பெரிய அறுவடை இருக்குது என்று சொல்லி அவனுக்கு என்ன இருக்கிறது? நோக்கம் இருக்கிறது. நோக்கமுடையவன். நோக்கமுடையவன். அடுத்தது, நான்காவது எழுதிக் கொள்ளுங்கள், இவன் தூர பார்வை உடையவன். அதாவது இந்த சபை போதும், இந்த ஆத்துமாக்கள் போதும், இந்த விதையை நாம் விதைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்காமல், இன்னைக்கு நம்ம விதைத்தால், இன்றைக்கு நாம் இதை செய்தால் என்ன ஆகும் என்றால், எனக்கு அவன் என்ன சொல்கிறான்? தூர பார்வை. நிச்சயமாகவே நிச்சயமாகவே எனக்கு ஒரு மாற்றம் வரும். நிச்சயமாகவே ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய அறுவடையை தருவார் என்கிற தூர பார்வை உடையவனாக இருந்தான்.
அன்பு பாஸ்டர், நான் உங்கள் திருச்சபையை குறித்து பேசுகிறேன். முதல் படத்தில் பார்த்தோமே, ஒரு ஆரம்பத்தை பார்த்தோம். என் ஆரம்ப பாஸ்டர் கண்ணீர். ஒரு மாற்றம் வேண்டுமானால், சபையில் ஒரு எழுப்புதல் வேண்டுமானால், அடுத்தது தூர பார்வை உடையவன். தூர பார்வைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் தரிசனம் உடையவன். அவன் தரிசனம் உடையவன். அதைத்தான் இப்பொழுது கொஞ்ச நேரம் பேச போகிறோம். நான் மீண்டும் மீண்டும் உங்களோடு பேசுகிறேன். அநேக ஊழியங்கள் இன்னும் கண்ணீரோடு இருக்கிறது. நான் ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரு மாற்றம் இல்லையே, ஒரு வளர்ச்சி இல்லையே என்று நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செயல்படுகிறவன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதையை எடுத்து, கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எடுத்து கொஞ்சம் விதைத்தான். ஒரு மாங்காய், எனக்கு 100 மாங்காய் பழம் வேண்டும் என்றால், மாம்பழம் வேண்டும் என்றால், நான் 100 மாம்பழத்துடைய விதைகளை விதைக்க தேவையில்லை. ஒரே ஒரு அந்த பழம் தான். நான் உங்களை பார்த்து பேசுகிறேன். உங்கள் ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை தர வேண்டுமானால், அந்த விதைக்கிறவன் வீட்டில் இருக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 13 விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் வீட்டில் இருக்கவில்லை. அப்படி என்றால் என்ன? அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். அவன் வீட்டை விட்டு களத்துக்கு போகிறான். ஒவ்வொரு தேவ மனிதனும் உங்கள் சபைக்காக என்ன செயல்படுகிறீர்கள்? நாம் நினைக்கிறோம் ஒரு வேத பாடத்தை நடத்துகிறோம், ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறோம், அது போதும் என்று. விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்படுகிறான் என்றால் வீட்டை விட்டு வெளியே இறங்கி களத்துக்கு வருகிறான். செயல்பட முடியாத ஊழியர்கள். ஒருவனுக்கு 5 தாலந்துகள், ஒருவனுக்கு 2 தாலந்துகள், ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுக்கும் போது கடைசி அந்த மனிதன், அவன் பாவி அல்ல, அவன் விபச்சாரக்காரன் அல்ல, அவன் துன்மார்க்கன் அல்ல, அவனும் ஊழியன் என்று தான் வேதம் சொல்லுகிறது. என்னப்பா, 5 10 ஆயிற்று, 2 4 ஆயிற்று, 1 என்ன செய்தாய்? இல்லை, நான் புதைத்து வைத்தேன். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், சோம்பேறியான ஊழியக்காரனே. இந்த டிசம்பருக்குள்ள ஆண்டவர் உங்கள் திருச்சபை அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் இன்னும் கொஞ்சம் செயல்பட வேண்டும். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் இந்த வசனத்தை உங்களுக்கு தெரியும். லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் வருகிறது. இப்ப லோத்து போயிட்டார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கண்களை ஏறெடுத்து பாருங்க, செயல்பாடை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், செயல்படு, பார். கர்த்தர் உங்களை, உங்கள் சபையை சுற்றி, கனடாவை சுற்றி, வேறு நாடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நோக்கி பார், நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உன் சந்ததிக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். போதும், கண்ணீரோடு சபை நடத்தியது போதும். வேதனையோடு ஐயோ ஆத்துமாக்கள் இல்லையே என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிற ஊழியருக்கு சொல்கிறேன், உங்கள் சபை பெருக போகிறது. மந்தை பெருகுவதை போல மனிதர்களை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் அந்த தடைகளை உடைக்கிறார். நான் பேசுகிற நேரத்திலே ஒரு யுத்தமே நடக்கிறது. பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் யுத்தம். ஆண்டவர் கேட்கிறது, விக்டர், நான் ஆத்துமாக்களை தரப்போகிறேன், அறுவடையை தரப்போகிறேன், உன் கண்ணீரை மாற்றப் போகிறேன். நீ செயல்பட ஆயத்தமா? இல்லை என்றால் அந்த ஒன்றை எடுத்து புதைத்து வைத்து அதை செயல்படாமல் நாம் ஒரு வேளை செயல்படாதவர்களாக இருக்க போகிறோமா? ஆபிரகாமே, கொஞ்சம் எழும்பு, கொஞ்சம் எழுந்து நீ கொஞ்சம் நட என்று சொல்லுகிறான். அவன் நடக்கிறான். உன் சந்ததியை பூமி தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமி தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியை என்ன கூடும்.
விபதன சந்தனமா. பாஸ்டர், உங்கள் சபையில ஆத்துமாக்கள், அதுதான் நோக்கம். நாங்கள் ஆத்துமாதாய் பயிற்சி என்று நடத்துகிறோம். எப்படி செல் குரூப் நடத்துகிறது, எல்லாத்துக்கும் மெட்டீரியல் இருக்கிறது. இன்னைக்கு என் உள்ளத்தில் பாரம் என்ன என்றால், அநேக ஊழியர்கள் போதும், இந்த ஜனம் போதும், இவ்வளவு ஆத்துமாக்கள் போதும், எத்தனையோ வேதனைகள். அவன் சொன்னானே, அள்ளி தூவி சுமக்கின்ற அந்த சுமைகள். பாசுத சபையை என்னால் சுமக்க முடியல. நான் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேசத்துக்கு எழுப்புதல் வேண்டும். ஆனால் எத்தனையோ எலியாக்கள், தேசத்துக்கு எழுப்புதல் கொடுத்த எலியாக்களை போல சோர்ந்து போயிருக்கிறீங்க. உங்க திருச்சபையில் நடந்த ஒரு வேதனையான சம்பவத்தினால எலியாவை போல போதுமாண்டவரே, இந்த ஊழியம் எனக்கு போதுமாண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நட நட, எலும்பு. நொறுக்கப்பட்ட ஊழியர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் செயல்பட வேண்டும். நீ எழுந்து தேசத்து நீளம் அகலம் எம்மற்றும் தூரமோ அம்மற்றும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்று சொல்லுகிறார். பாஸ்டர், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தருவேன், ஆத்துமாக்களை தருவேன். நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பாருங்க, அப்படியே நடக்கும்போது கண்களை ஏறெடுத்து பார்க்க சொல்கிறாரு. இப்ப இல்ல, இப்ப கொடுக்க இல்ல. ஆனா என்ன சொல்றாருன்னா, நான் அதை தரப்போறேன். நீங்கள் செயல்படும் போது பாஸ்டர் என்ன உண்டாகும் என்றால், தரிசனம் உண்டாகும். எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் செயல்பட ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனத்தை காட்டுறாரு. இன்னைக்கு ஒரு சுருக்கம் ஒரு காரியம் சொல்றேன். தரிசனத்துக்கு ஒரு படத்தை நாம் போடுவோம். தரிசனம் என்றால் என்ன முடிந்தால் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். தரிசனம் உண்டாகும். தரிசனம் என்றால் அதுக்கும் ஒரு 2 வட்டத்தை போடுவோம். தரிசனம், அதாவது தரிசனம் என்றால் நான் எங்கே இருக்கிறேன். பல அர்த்தங்கள் உண்டு. நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே போக போகிறேன். ஆஷர் 1925 என் சபை எங்கே இருக்கிறது? எவ்வளவு ஆத்துமாக்களோடு இருக்கிறது? நான் 26ஆம் ஆண்டு எங்கே போக போகிறேன்? என் சபையின் நிலை, ஊழியத்தின் நிலை, சீஷத்துவத்தின் நிலை எங்கே இருக்கிறது? நான் எங்கே இருக்கிறேன்? நான் எங்கே போக போகிறேன்? இந்த தரிசனத்துல இன்னொன்றை இணைத்துக் கொள்ளுங்கள் பாஸ்டர். இப்படி ஒரு பாலத்தை இணைத்துக் கொள்ளுங்கள். எங்கே இருக்கிறேன், எங்கே போக போகிறேன். இது என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய வேண்டும்? எங்கே இருக்கிறேன், எங்கே நான் போக போகிறேன். இந்த இடத்துக்கு போக வேண்டுமானால், என் சபை அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டுமானால், நான் கேட்கிற கேள்வி, உங்கள் செயல்பாடு என்ன? உங்கள் செயல்பாடு என்ன? யாக்கோபு ஒரு தரிசனம் போடுகிறார். லாபான் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? சம்பளம். அவன் சொல்றான், எனக்கு இனி சம்பளம் பெருசா வேண்டாம். நல்ல கவனிங்க பாஸ்டர், சம்பளம் எனக்கு பெருசா வேண்டாம். இனி பிறக்க போகிற, ஒளிய போகிற ஆடுகள் வரி உள்ளதாக, வரி உள்ளதாக, புள்ளி உள்ளதாக, புள்ளி உள்ளதாக வேணும் சொல்றார். தரிசனம் எண்ணத்துல வருது. தரிசனம் என்றால் என்ன? 3 காரியத்தை வேகமாக எழுதிக் கொள்ளுங்கள். தரிசனம் என்பது நான் அடைய போவதை, இல்லாததை எண்ணத்தில் கொண்டு வருவது. என் சபைக்கு இந்த டிசம்பருக்குள் ஒரு 20 ஆத்துமா வேண்டும். நான் அடைய போகிறேன். யாக்கோபு எண்ணத்தில் கொண்டு வருகிறான். எனக்கு பிறக்க போற ஆடுகள், இனி ஒளியப்பாட போகிற ஆடுகள் வரி உள்ளது. எண்ணத்துல பாஸ்டர், உங்க எண்ணத்துல கொண்டு வாங்க.
இன்னொரு திருச்சபை உருவாக்க போகிறேன். ஒவ்வொரு பாஸ்டரும் 2 சபை நடத்த வேண்டும் என்ற ஒரு போதனை இங்கே கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபை முடித்த பிறகு இன்னொரு சபைக்கு போக வேண்டும். ஒரு பாஸ்டர் உங்க அசிஸ்டன்ட் நடத்தட்டும், பிரான்சஸ் நடத்தட்டும், உங்களுக்கு 100 சபைகள் இருக்கலாம். ஆனால் இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு போதகர் 2 சபைகளை நடத்த வேண்டும். ஒருவேளை உங்கள் திருச்சபையில 4, 5 ஆராதனை இருந்தால் முடியாது. ஆனால் ஒரு போதகர் 2 சபைகளை நடத்த வேண்டும் என்று சொல்கிறோம். இல்லை, தரிசனம் என நான் அடைய போகிறேன். இந்த டிசம்பருக்குள்ள ஒரு 10 ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறேன். அடைய போவதை யாக்கோபு எண்ணத்தில் கொண்டு வருகிறார். 2வது தரிசனம் என்றால் என்ன? நான் யாராய் மாறப் போகிறேனோ, என் சபை எப்படி மாறப் போகிறதோ அதை இப்பொழுதே மனதில் படமாய் மாற்றுதல். யாக்கோபு படமாய் மாற்றுகிறார். படமாய் மாற்றுதல். 3வது தரிசனம் என்றால் என்ன? இப்பொழுது இல்லை, ஆனால் சிந்தனை படமாய் இருக்கிறது. இப்பொழுது இல்லை, இப்ப என் சபையில பெருசா இல்ல பாஸ்டர், ஆனா உங்க எண்ணங்களில ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, ஆனால் நட்சத்திரங்கள், மணல். யாக்கோபு புள்ளியுள்ள வரியுள்ள ஆடு இல்லை, ஆனால் மனதிலே அவன் கொண்டு வருகிறான். இப்பொழுது நாம் செயல்பட போகிறோம். இந்த நாட்களில் ஜெபம் பண்ணி என் சபை எங்கே நான் கொண்டு போக போகிறேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, இந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு நாம் இப்படி நினைக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டோம், அப்படா என் வேலை முடிந்துச்சு, இதுக்கு மேல என்னால முடியாது, இதுக்கு மேல ஆத்துமாக்கள் வந்தால் எனக்கு பிரச்சனை. யாக்கோபு என்ன செய்கிறான்? ஆதியாகமம் 30, 32, 40, 3 வரைக்கும் எழுதிக் கொள்ளுங்கள், வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. இப்ப அவன் ஒரு வேலை செய்கிறான். அவன் ஒரு மரம், ஆர்மோன் என்னும் மரங்களின் கொப்பை வெட்டுகிறான். செயல்படுகிறான். தரிசனத்தை பார்த்துட்டான். நான் எங்க இருக்கிறேன், எங்க போறேன், எனக்கு சம்பளம் வேண்டாம். இப்ப அப்படி இருக்கல, செயல்படுகிறான். ஆர்மன் என்கிற அந்த மரத்துடைய கொப்பை வெட்டி இடையில வெண்மையாக, இடையில பாருங்க, இடையில என்ன செய்யறாருன்னா, அவர் இடையில வெண்மையாய், அங்கங்க வெண்மையாய் வருவதை போல வெண்மையாய் வருவதற்காக, அந்த ஆடுகள் அப்படி பொழிய வேண்டும் என்பதற்காக அவன் தோன்றும்படி பட்டைகளை உரிக்கிறான். வெண்மையா தெரிய போய் பட்டைகளை உரிக்கிறான். இதான் கவனிக்கணும் பாஸ்டர். இப்ப ஆடு தண்ணி குடிக்க வருது. ஆடு தண்ணி குடிக்க வரும்போது அவன் என்ன செய்யறானா, இது ஆட்டுக்கு காமிக்கிறான். அவன் வெட்டின குப்பை. ஆட்டுக்கு அபிஷேகம் இல்ல பாஸ்டர், ஆடு ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, ஆடு எந்த சர்ச்சுக்கும் போகவில்லை. அந்த 5 அறிவு உள்ள ஆடு இப்ப அத கண்ணுக்குள்ள எடுக்குது, மைண்டுக்குள்ள எடுக்குது, தரிசனத்தை எடுக்குது. யாக்கோபுடைய தரிசனத்தை அவன் ஆற்றுக்கு கொடுக்கிறான், சபைக்கு கொடுக்கிறான். இந்த வருஷத்துக்குள்ள 10 புதிய ஆத்துமாக்கள், 2 செல் குரூப்பை உருவாக்க போகிறோம். அவன் ஆற்றுக்கு கொடுக்கிறான், சபைக்கு கொடுக்கிறான். ஆனால் இந்த ஆடு ஞானஸ்தானம் பெறவோ அந்நிய பாஷை அடையாளமே இல்லை, அது பார்க்கிறது. வசனம் முடியும் பொழுது நீங்கள் பார்த்தீர்களால் அந்த ஆடுகள் என்ன செய்தனா, எதை பார்த்ததோ அதை பொழிந்தது. பைபிள் இப்படி முடியும். யாக்கோபு இவ்விதமாய் விருத்தி அடைந்து அவன் ஐஸ்வர்யனாய் மாறினான். முதல் தலைப்பை நான் இதோடு முடிக்கிறேன். விதைக்கிறவன் கையில இருக்கு, வீரோடு கொண்டு போய் வைக்கல, செயல்பட்டான். பாஸ்டர், இந்த ஒரு வாரம் கொஞ்சம் டைம் எடுங்க. 1000 உதவி செஞ்சிட்டோம், பல சபைகளுக்கு போயிட்டோம். ஆனா உங்க சபை நிலை என்ன? இது போதும் என்று இருக்கிறீர்களா? பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்து ஆயிற்று, முற்றிலும் தேறினவன் என்ன மாற்றார், சாதிச்சுட்டேன், எனக்கு ஆத்துமா வந்துட்டாங்க. 100 பேர், 200 பேர், 500 பேர் வந்துட்டாங்க, போதும் இல்லை.
அடைந்தாயிற்று நினைக்க மாட்டேன். இன்னும் ஆசையாய் தொடரப் போகிறேன். எனக்கு தெரியும் யாரும் சில ஊழியர்கள் எலியாவை போல் சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், திரும்பை எழுப்புங்கள், செயல்படுங்கள். ஒரு ஆடு பார்த்ததை கொடுக்க முடியுமானா? ஒரு ஆடு தன்னுடைய மைண்டுக்குள்ள கொண்டு வந்தது அந்த கொப்புல அந்த வெண்மையை பார்த்ததை கொண்டு வர முடியுமானால், உன்னத தேவ மனிதர்களே, நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். உங்கள் சபையில் அநேக ஆத்துமாக்கள் இருப்பதை போல, உங்கள் திருச்சபை வளருவதை போல நான் உங்களுக்காகத்தான் பேசுகிறேன். நான் உலகம் எல்லாம் சுற்றி வந்துட்டு என் சபையில் ஆத்துமாக்கள் இல்லை என்றால், உலகம் எல்லாம் போனாரு, அது பெருமை இல்லை. அந்த கன்வென்ஷன் இந்த கன்வென்ஷன் ஓடுகிறாங்க, அது பெருமை அல்ல. ஞாயிற்றுக்கிழமை நிற்கும் போது ஒரு திரளான ஆத்துமாக்களோடு, திரளான ஜனங்களோடு நிற்பதுதான் அது ஒரு மகிமை. விடாதீங்க பாஸ்டர், உங்கள் சபையை அடுத்த நிலைக்கு கொண்டு வாங்க, வெறித்தனமா கொண்டு வாங்க. நான் அடிக்கடி சொன்னேன், ரத்தத்துல எல்லாம் சபை தான் ஓடுது. ஒரு சர்ச்சுக்கு போனா அந்த சபை மாறணும். இந்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானபடியே நான் யூகே போறேன். எல்லா பாஸ்டருக்கு சொன்னேன், பாஸ்டர் ஒரு மணி நேரத்துல உங்க சபை மாறுதா இல்லையான்னு பாருங்க. அவர் சபைக்காக வருகிறார். ஒரு தரிசனம் போடுங்க பாஸ்டர், ஒரு தரிசனம் எழுதுங்க. இந்த டிசம்பருக்குள்ள ஒரு 10 ஆத்துமா. ஐயோ பாஸ்டர், அங்க கனடால இருக்கிறோம், ஆத்துமாக்கள் வரமாட்டாங்க. இல்ல, வனாந்திரத்துல வந்தாங்க. ஆத்துமாக்களை கொண்டு வருவது அவர், சபையை வளர்ப்பது அவர். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். முதலாவது, அவன் செயல்பட்டான். ஆசீர்வாதமா இருந்தால் ஒரு ஆமென் நீங்கள் சொல்லலாம். இரண்டாவது, அவன் ஜீவனை உடைய ஊழியக்காரன். எழுதிக் கொள்ளுங்கள், ஜீவனை உடைய ஊழியக்காரன். அப்படின்னு என்ன அர்த்தம்? தன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு கொண்டான். தன் கையில கொடுக்கப்பட்ட ஊழியம், நான் உங்களோடு தான் பேசுகிறேன் பாஸ்டர். உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் ஒரு ஜீவனுடையது. தனக்கு கொடுக்கப்பட்டதுக்குள்ள அநேக ஜீவன் இருக்கு. ஒரு மாங்காய் விதை 1000 மாங்காய் விதைகளை உருவாக்க முடியும் என்பது அவனுக்கு தெரியும். அவன் மாத்திரம் அந்த விதையை எடுத்து பீரோல அவன் ஒரு கபட்குள்ள வைத்திருந்தால், இல்ல ஒண்ணும் நடந்திருக்காது. அந்த விதை, இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் நீங்கள் பரவசம் அடைய வேண்டும். அவனுக்கு தெரியும், இந்த விதைக்குள்ள தன்னை போன்ற அநேகரை உருவாக்கத்தக்கதான ஒரு ஜீவனை உடையது. மாஸ்டர், உங்ககிட்ட ஒரு ஜீவன் இருக்கு. வேதம் சொல்கிறதுல ஆதியாமத்துல அதின் கனியை கொடுத்தது. அதிநதி விதைகள் அதிநதி கனியை கொடுத்தது போல, அன்பு பாஸ்டர், நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஊழியம் மரித்து போனதல்ல. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் பொழுது அது ஜீவன். இன்னொன்றை, இப்படி சொல்லட்டுமா, எழுந்து கொள்வீர்களா? இன்னொன்றை பிறப்பிக்க கூடிய ஜீவன். இன்னொன்றை, இன்னொரு ஜான் வெஸ்லியை, இன்னொரு சார்ல்ஸ் பினியை, பாஸ்டர், உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் உங்களை போன்ற ஒரு ஜெப வீரனை உருவாக்கத்தக்கதான ஒரு ஜீவன் இருக்கு. ஒரு ஜீவன் இருக்கு. ஒரு எலியா, ஒரு எலிசாவை உருவாக்குற ஜீவன், ஒரு மோசே ஜோஷுவாவை உருவாக்குற ஜீவன். ஒரு ஜோஷுவா அல்ல. உங்கள் ஊழியத்தை, உங்களை போல 1000 கணக்கான ஜனங்களை உருவாக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஜீவனை உடைய ஊழியத்தை செய்யுங்கள். உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்க கூடிய ஒரு உன்னத அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பலிபீடத்தில் நிற்கும் பொழுது ஒரு ஜீவன் புறப்பட போகிறது. கேளுங்க பாஸ்டர், பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். ஒரு ஜீவன், ஒரு ஜீவன், ஒரு ஜீவன். ஊழியம் ஜீவனுடையது. உங்க பாட்டில் ஒரு ஜீவன் இருக்கு தெரியுமா?
நீங்க பாடும்போது கேன்சர் வியாதிகள் சுகமாக்கப்பட போகுது தெரியுமா? நான் இன்னைக்கு தனிப்பட்ட ஒரு மனிதனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் சபைக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு பாட்டு பாடி போக வரவில்லை. ஒவ்வொரு பாஸ்டரும் இந்த சும்மிட்டில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாஸ்டரே ஊழியத்துல மாற்றம் வரணும். நான் அப்படித்தான் ஜெபிப்பேன். ஆண்டவரே 10 நிமிஷம் ஜெபிக்க தர்றாங்க. இந்த 10 நிமிஷத்துக்குள்ளப்பா உழந்து போன எலும்புகள் உயிரடையணும். ஆண்டவரே ஒரு ஜீவனை கொடுக்கணும். அதற்குத்தான் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு பாட்டு பாடி பேதுரு சொன்னாரே, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்கிட்ட ஒரு ஜீவன் இருக்கப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் நீங்க பாட்டு பாடும் பொழுது அதிலிருந்து ஒரு ஜீவன் புறப்பட போகிறது. உங்க பிரசங்கத்துல ஜீவன் புறப்பட போகிறது. இதுவரைக்கும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த ஒரு வார்த்தையை சொல்வதனால ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டோம்னு சொல்லி இருக்க வேண்டாம். அந்த பிச்சைக்காரன் அதைத்தானே சொன்னான், ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவன் பார்த்தான். ஏதாகிலும் கிடைக்கும், ஏதாவது கொடுப்பார்கள். ஆனால் பேதுரு ஏதாகிலும் ஒன்றை கொடுக்கவில்லையே, ஜீவனை கொடுத்தானே. காலப்போக்கில் அப்படிதான் ஊழியம் போக போக ஏதாவது ஒரு பாட்டை பாடிடலாம், ஏதாவது ஒரு பிரசங்கம் பண்ணிடலாம். இல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வாழ்வா சாவா ஒரு ஊழியனை தேவன் தேடுகிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வாழ்வா சாவா பாட்டு பாடும் போது ஆண்டவர் உங்க ஜீவன் இறங்கணும். ஆண்டவரே ஜீவன், அது வளர வைக்கக்கூடிய ஜீவன். உங்க ஜெபத்தினால் வளர போறாங்க, சபை வளர போகிறது. உங்களுக்கு தெரியுமா அந்த கடுகு விதை தெரியுமா? இதெல்லாம் நம்ம அதிகமா யோசிப்பதில்லை. அந்த கடுகு விதையில வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் அந்த விதை விதைக்கப்படுகிறது. இந்த ஒரு வார்த்தை கவனிங்கள். இதோடு நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், என் நேரம் முடிந்து விட்டது. அந்த விதை ஒரு சின்னதுதான் பாஸ்டர். கடுகு விதை சின்னது தான். உங்க ஊழியம் சின்னதா இருக்கலாம். என் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினாரு. போன வாரம் தான் தயார் பண்ணேன். 7 தலைப்பு எழுதினேன். இதுக்குள்ள இருக்கிற 7 தலைப்பு ஆனா 2ஓட நான் முடிக்கிறேன். அந்த கடுகு விதை சின்னதுதான் பாஸ்டர். எங்க சபை சின்னது பாஸ்டர். நாங்க ஒரு சின்ன ஊழியம் செய்யறோம். ஒண்ணு தெரியுமா? அது சின்னதா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. பாஸ்டர், அவருக்கு 1000 பேர் 2000 பேர் இருக்கிற, அவங்களுக்கு 20 பேர் இருந்தாலும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யம். வேதம் சொல்லுகிறது அது வளரும் போதுதான் பாஸ்டர், அது வளரும் போது, ஜீவனோடு வளரும் போது, இந்த மரத்துக்கு ஜீவன் இருக்கு, இந்த சபைக்கு ஜீவன் இருக்கு. அது தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவர் நம்மளதான் வளர்க்க வைக்க சொல்றாரு. நான் உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டேன், ஆத்மா கொடுத்துட்டேன், இப்ப வளர்க்க வேணும். அது வளரும் போது மற்ற பறவைகள் வந்தடைய தக்க மரமாய் வளரும். ஜீவன் இருந்தால் வளர்ச்சி இருக்கும், ஜீவன் இருந்தால் வளரும். நீங்க கேளுங்க, இந்த பிரசங்கத்தை வச்சு சொல்றீங்க, ஆண்டவரே இது சின்ன விதத்தப்பா, சின்னதா இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யம் பாஸ்டர், தேவனுடைய ராஜ்யம் அது வளரும் போது மற்றவர்கள் வந்தடையத்தக்கதாக, கனடால மற்ற தேசத்துல பாக்குறவங்களை பார்த்து சொல்றேன், அநேகர் வந்தடையத்தக்க மரமாக உங்க சபை வளரும். வரப்போறாங்க. இந்த டிசம்பருக்குள்ள ஜனங்கள் வருவார்கள், டிசம்பருக்குள்ள ஜனங்கள் தேடி வருவார்கள். எனக்கு நேரம் இல்லை. நான் சில அநேக செயல்பாடு திட்டங்கள் எங்க சர்ச்சுக்கு வைத்திருக்கிறோம். ஒரு நபர் எப்படி இந்த அச்சையை பார்த்துட்டால், ஒரு நபர் எப்படி 12 பேரை கொண்டு வருவது, இதுல 12 மீன்கள் இருக்கிறது. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசி எப்படி 10 விசுவாசிகளோடு உறவு கொள்ளுகிறது. இதெல்லாம் எங்க சர்ச்சில் செயல்பாடு. இப்ப அண்மையில சர்ச்சை சுத்தி இருக்கிற 33 தெருக்களை எழுதி ஜெபிக்க ஆரம்பித்தோம். 30 பயங்கரமான விக்கிர கோட்டை நான் இருக்கிற இடம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜெபிப்போம், ஆத்துமாக்களை தாங்க. 32 தெருக்களை பேரையும் சொல்லுவோம். எங்க ஜெபம் என்ன தெரியுமா? இயேசுவை இவர்களை ரட்சியும். கன்னடால போகும்போது பெருசா ஜெபிக்காதீங்க. ஒரு மனிதனை பார்க்கும் மனசுல இயேசுவை இவர்களை ரட்சியும், இயேசுவை இவர்களை ரட்சியும். அதுல ஒரு ஜீவன் இருக்கு. போன ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை நீங்க எங்க யூடியூப பாப்பீங்கன்னா, இப்படி ஜெபிக்க விஸ்டிங்கே போகல, 5 தெருல இருந்து ஜனங்கள் சபைக்கு வந்தார்கள். 5 தெருவுல
போன வெள்ளிக்கிழமை சாதாரண உபாச ஜெபம் தான். 4 தெருல இருந்து வந்தாங்க. ஜீவன் இருக்கு. நம்ம செய்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஜீவன் இருக்கு. ஒன்றை புரிந்து கொள்க, வளரும் போதுதான் மற்றவர்கள் வருவார்கள். நீங்கள் ஆயத்தமா? நான் இன்னும் வளரணும். நான் இன்னும் பைபிள் நான் படிக்கிறேன். நான் ஒரு பைபிள் டீச்சரா இருந்தாலும் நான் படிக்கிறேன். நான் வளரணும். பெரிய சபை வந்துட்டு உலகம் எல்லாம் போற இல்ல. நான் உட்கார்ந்து என்ன வளர்த்துக் கொள்ளுகிறேன். வளர்த்துக் கொள்ளுங்க. ஒரு காரியம் புரிஞ்சு கொள்ளுங்க பாஸ்டர். ஒரு மரம், கனி கொடுக்கும் மரம், இந்த வேர்டை நீங்க எல்லாரும் எழுதி கொண்டால் கூட நல்லா இருக்கும். கனி கொடுக்கும் மரம் தன் கனியை மனிதரிடத்தில் ஒரு நாளும் கொண்டு போய் சேர்க்காது. கனி கொடுக்கும் மரம் தன் கனியை ஒரு நாளும் மனிதனிடத்தில் கொண்டு போய் சேர்க்காது. மனிதர்களே கனியை தேடி அந்த மரத்திடத்தில் வருவார்கள். பாஸ்டர், உங்களை தேடி மனிதர்கள் வருவார்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு குறிப்பு வேண்டுமானால் பாஸ்டர் தயாவை கேளுங்கள். நான் எழுதியிருக்கிற குறிப்பை அனுப்புகிறேன். அடுத்தது அவனுடைய செயல்பாடு, கண்ணீரோடு கண்ணீர் வடிக்கிற மொழி. ஒரு பாஸ்டர் ஆத்மாவுக்காக அழ வேண்டும். அடுத்தது சுமக்கிற ஊழியர். அங்க பாக்குறோம். இன்னைக்கு நம்ம எதை சுமக்கணும்னா தேவனுடைய பிரசனத்தை. நாம் ஜெபிக்க போகிறோம். கண்ணீர் வடிக்கிறது. ஒரு ஆத்மா வரலடா, அழுக வரணும். சபையின் நிலைய பார்க்கும்போது அழுக வரணும். ஜெருசலேமில் செய்யப்படுகிற அருவருப்புக்காக ஒரு ஊழியக்கார ஆளணும். நான் இன்னும் அழுகிற ஆத்மா வேணும்ப்பா. 2 காரியத்துக்கு அழுவேன். பிரசனம் குறையும் போது அழுவேன். இந்த கூட்டத்துல இன்னும் கொஞ்சம் வல்லமையா இருந்திருக்கலாமேப்பா. நான் எதிர்பார்த்த மடி அந்த அக்கினி இல்லையே. கண்ணீர் வடிக்கிற ஊழியக்காரன், தாரமுடியவன், சுமக்கிறவன். எதை சுமக்கிறவன்? ஆண்டவர் நமக்கு சுமக்க சொன்னது எது தெரியுமா? அன்றைக்கு சொல்றாரு 1 நாளாகமம் 15:13, முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியா தேவன் நமக்கு அடியை கொடுத்தார். தேவ பிரசனத்தை சுமக்காம மாட்டு வண்டியில் ஏற்றிட்டோமே. தேவனுடைய பிரசனத்தை இழந்துட்டோமே. கடைசி குறிப்பை கொஞ்சம் கவனிக்க. தேவனுடைய பிரசனம் தேசத்தை விட்டு போயிட்டு முன் ஆரம்பத்தை போல தேவ பிரசனம் இல்ல. தாவீது பிரசனத்தை கொண்டு வர விரும்பினா, ஆனா மாட்டு மண்டியில ஏற்றினா. அதை ஏற்றக்கூடாதப்பா. கட்டளை என்ன? லேவியன் சுமக்கணும். தாவீது சொல்லுகிறார், 40 வருஷம் தேவனுடைய பிரசனத்தை தேடாம போயிட்டோமே. சவுலி நாட்கள்ல தேடாம போயிட்டோமே. இந்த செய்தியை முடிக்கிற நேரத்துல அவன் சுமக்கிற ஊழியக்காரன். அவன் எதை சுமக்கிறான்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு உபவாச ஜெபத்தில அவன் தேவ பிரசனத்தை சுமக்கணும். அவன் சுமப்பாரு, இவர் சுமப்பாரு என்று சொல்லி மாட்டு வண்டியில ஏற்றினதை போல ஏற்றக்கூடாது. சத்தம் இருக்கிறது, பிரசனம் இல்லையே. பாஸ்டர், நம்ம சபைக்கு பிரசனம் வேண்டும். தாவீது சொல்லுகிறார், 40 வருஷம் அதை தேடாம போயிட்டோம். பெரிய பெரிய சாதனை செஞ்சோம். கோலியாத்தை ஜெயிச்சோம், பட்டணங்களை பிடித்தோம். ஆனா அந்த பெட்டியை கொண்டாடணும். தேவ பிரசனத்தை சபைக்குள்ள கொண்டாடணும். தேவனுடைய வல்லமையை சபைக்குள்ள கொண்டாடணும். அதை சுமக்கணும். சுமக்கணும். லேவியன் சுமக்கணும். முதலில் நாம் சுமக்காமல் போனமே சொல்றாரு. நம்ம சுமக்க இல்லையே. இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவன் எதிர்பார்க்கிற பிரசனம் இருக்கிறதா? நாம் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, பணம் இருக்கப்பா, சர்ச் பெருசா இருக்கு, ஆனால் தேவ பிரசனத்தை நான் என் தேசத்துக்கு சுமக்கலப்பா. தாவீது திரும்ப அந்த பிரசனத்தை கொண்டாடுறாரு. நம்ம சுமந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. மாட்டு வண்டியை சுமக்க வச்சோமே, நம்ம சுமக்கணும். யாரோ கனடாக்கு எழுப்புதல் தருவாங்க, யாரோ தேசத்துக்கு எழுப்புதல் தருவாங்க. அந்த ஸ்டார் பிரீச்சர் இல்ல பாஸ்டர், நீங்க தான் கனடாக்கு எழுப்புதல். உங்க கிட்ட ஆண்டவர் அதை சுமக்கிற கிருபையை கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். கண்ணீரோடு ஆரம்பித்த ஊழியம் கம்பீரமாய் முடியணும்.
கர்த்தருடைய ஆவியான நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசி வார்த்தை தாவீது சொல்றாரு, நாம் அந்த பெட்டியை சுமக்காம போயிட்டோம். எத்தனை ஞாயிற்றுக்கிழமை தேவ பிரசனம் சத்தம் இருந்தது, கை தட்டினார்கள். அந்த பிரசனம் இக்கபோத் திருமண மகிமை வரணும்ப்பா. இவ்வளவு ஆழமாய் கர்த்தர் என்னோடு பேசுறார் தெரியுமா? எவ்வளவு ஆழமாய் கர்த்தர் சொன்னார் தெரியும். நீங்கள் சுமக்காமல் போனீர்கள், என் பிரசனத்தை சுமக்காம போயிட்டீங்களே. அவருக்கு ஒரு லேவியன் தேவை. கனடா பாஸ்டர், அவருக்கு ஒரு லேவியன் தேவை. இழந்த பிரசனம் உள்ளே வருமானால் தாதோனுடைய வல்லமைகள் உடைக்கப்படும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேவ பிரசனம் அழுவேண்டாம். ஒவ்வொரு சபைக்கு என்ன கூப்பிடும்போது அழுது, ஆண்டவரே நீங்க வேணும் ஆவியானவரே. அவர் சொல்லுகிறார், விக்டர், என் பிரசனத்தை நீ சுமந்து போகணும். ஆசாரியர் கால் வைத்த உடனே யோர்தான் பிரிந்தது போல சம்பவிப்பது என்ன? ஜோஷுவால சொல்லுது, நீ சுமக்கும் பொழுது சம்பவிக்கும். நீங்க தேவ பிரசனத்தை வாஞ்சிப்பீங்கன்னா இந்த டிசம்பருக்குள்ள ஏதோ ஒண்ணு சம்பவிக்க போகுது. இந்த டிசம்பருக்குள்ள உங்க சபையில ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. பரிசுத்த பிதாவே, கண்ணீரோடு வேதனையோடு எத்தனையோ பேர் இந்த செய்தியை கேட்கிறார். கண்ணீரோடு விதைத்தவன் கம்பீரமாய் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், விதைக்கிறவன் அறுக்கிறான் மாற்றம், சுமந்தவன் மகிழ்ச்சி அடைகிறான் மாற்றம். ஒரு நல்ல செயல்பாட்டை தார் ஆண்டவரே. செயல்படுகிற ஒரு ஊழியனாக, ஜீவனை உடைய ஊழியனாக, வளர வேண்டும் என்ற வாஞ்சியுடைய ஊழியனாக, கண்ணீர் வடிக்கிற ஊழியக்கார், பாரமுடைய ஊழியக்கார், சுமக்கிற ஊழியக்காரனா, நிச்சயமுள்ள ஊழியக்காரனா என்னை மாற்றும். தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை தான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.